ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்குங்க. இந்த தடவை பேசப்படுறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவி கட்சி ஜெனரல் செக்ரட்டரியான ஆதவ அர்ஜுனா சென்னையில் நடந்த போராட்டத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைத்தாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, டிஎம்கே குடும்பம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவிடல, ஒரு தடுக்க முயற்சி பண்ணாங்க. இதோடு சேர்த்து அவர் விஜயம் பாராட்டி அவர் தைரியமான நிக்கிறாருன்னு சொன்னாரு. இதுக்கு பிறகுதான் விஷயம் பெரிய சர்ச்சையா மாறிடுச்சுங்க. இது எந்த வருஷம்? 2016. நம்மளனா இங்க பார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது 96. இது யாரே வந்துருங்க. பதிலா ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா, அவர் நேரடியா ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு கடிதம் போட்டிருக்காருங்க. அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க போய் அவதூறு என கடுமையா பதிலை கொடுத்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம அவருக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி இருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் இல்லாம டிஎம்கே சில பேர் ரஜினிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல இருந்து என்ன புரியுது தெரியுமா? இந்த இஷ்யூ ரொம்ப பெரிய அளவுக்கு போயிடுச்சுங்க. முக்கியமான கேள்வி என்னன்னா, உண்மையில ரஜினி யாராவது தடுத்தாங்களா அல்லது பியூர் பாலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா? இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் கிளியர் இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர் கன்ஃபார்ம்ங்க. 2026 தேர்தல் வருது. அதுக்குள்ள இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சி நிறைய வரும். மேலும் இன்னொரு ஆங்கிள் ரஜினி விஜய் ரிபலரி மீண்டும் வெளியே வந்துச்சுங்க. இருவருமே பெரிய ஃபேன் பேஸ் கொண்டவர்கள். அவர்களோட பாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மக்களை பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்ப சிச்சுவேஷன் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு இப்ப பாலிட்டிக்கல் வார் மாதிரி போயிடுச்சுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி சரியா அல்லது பாலிட்டிக்கல் டிராமாவா? கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.